பிஜேபி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சேகர். இந்த தமிழகத்தில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் குற்றங்களுக்கு காரணமான இந்த தாடிக்கார பேரை ஏதோ சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அவன் வீடை முற்றுகையிட போன முட்டா பசங்களை, முட்டாளுகளை, உன் வீட்டில் உன் பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு இன்னல் நடந்தால், அந்த பாலியல் வன்புறவு நடந்தால் இப்படி தான் இருப்பீங்களாடா? அந்த முட்டா பேயால் தாண்டா தமிழகத்தில் நடக்கிற முக்கால்வாசி பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்களுக்கெல்லாம் காரணம் இந்த முட்டா பே தான். அந்த முட்டா பேயில ஃபாலோ பண்ணிட்டு வர நீ உன் வீட்டு பெண்களை கூட்டி விடு. என் சகோதரிகளை தொட நீ யாரில்? என் சகோதரிகளை தொட நீ யார்? நீ அவங்களுக்கு எதிராக போய் அந்த சீமான் வீட முற்றுகையிட போனேன் முட்டா பேயல்களை அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த சகோதரிக்கு நடந்த இதுக்கு நீங்கள் எங்கே போனீங்க? நேற்று கூட ஈசிஆரில் அவங்க குடும்பத்தோடு ஒரு எங்கேயோ போயிட்டு வரோம். உனக்கு என்ன அவங்க எங்கே போயிட்டு வந்தா? டிஎம்கே கட்சி கொடியை வச்சுட்டு காரில் பின்தொடர்ந்தே போய்கிட்டு இருக்கான். அவன் வீட்டு வரைக்கும் போயிருக்கான். நீ உன் காரை தான் இடிச்சிட்டு போய் இந்த காவல்துறையும் இருக்கிற காவல்துறை, நீ என்ன காவல்துறையா இல்லை டிஎம்கே வீட்டுக்காரனாங்க அடியாளா? அவனை நீங்கள் பிடிக்கவே இல்லை, தனிப்படை அமைச்சிருக்கோம்னு சொல்கிறீங்க. அப்புறம் எப்படி அவன் காரை இடிச்சிட்டு போனதுனால தான் அவன் பின்னாலே வந்தானு உனக்கு எப்படி தெரியும்? இதே மாதிரி தான் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்துலேயும் அவன் செல்லை ஃப்ளைட் மோட்டில் போட்டு அவனை பிடிக்கவே இல்லை. அவன் செல்லை ஃப்ளைட் மோட்டில் இருந்துச்சுன்னு சொன்னீங்க. நீங்கள் காவல்துறை மக்களுக்காக செயல்படுறியா இல்லை டிஎம்கேக்காரன் கட்சி கொடி இருந்துச்சுன்னா அது லைசன்ஸா? அவன் எந்த தப்புனாலும் பண்ணலாமா? பெண்களுக்கு எதிராகவோ என்ன வேணாலும் தப்பு பண்ணலாமா? அவன் டிஎம்கேக்காரனாக தான் தப்பு பண்ணலாம், அதுக்கு உரிமை இருக்கா? நீ மக்கள் வரி படத்தில் சம்பளம் வாங்குறியா இல்லைனா டிஎம்கேக்காரங்கிட்ட சம்பளம் வாங்குறியா? நீ டிஎம்கேக்காரன் சம்பளம் வாங்கினா அவன் வீட்டு வாட்ச்மேனாக போக வேண்டியன. அப்போனா நீ இப்போ தான் பெண்கள் படிக்க வராங்க, ஏதோ வேலை வெட்டி அவன் நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போவான், இல்லை படிக்கிற பொண்ணு ஏதோ படிக்க, அது அவன் விருப்பம். உனக்கு உயர்நீதிமன்றமே என்ன சொல்லியிருக்குது? நீ யார்? அவள் என்ன பண்ணுனா உனக்கு என்ன? உன்னை யார் யூனிவர்சிட்டிக்குள்ளே போச்சோன்னா? இவன் நேற்று ஈசிஆரில் அவங்க ஃபேமிலியே எங்கேயோ போயிட்டு வந்திருக்காங்க. டிஎம்கே கொடிக்கம்ப அவள் காரவே பின்தொடர்ந்து அவள் வீட்டு வரைக்கும் போகணும்னு உனக்கு என்ன இருக்குது? இந்த காவல்துறையும் அதுக்கு இதாக சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்குது. காவல்துறை, நீ காவல்துறையா இல்லைனா வாட்ச்மேனா இல்லை டிஎம்கேக்காரன் விட்டு அடியாளா? யூனிஃபார்ம் போட்டு அடியாளா? இந்த பெரியார் இந்த பேரால் தான் தமிழகம் சீரழிஞ்சு போனது. பெரியார், இந்த கனிமொழி, இந்த மதிவதனின்னு ஒருத்தி, இந்த வீரமணி, இவனுங்க 4 பேர் தான் தமிழ்நாட்டு பெண்களை சீரழிச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழக குடும்பத்தவே சீரழிச்சிருவாங்க போல். இவங்கள மாதிரியே அலைய சொல்லுவாங்க நம்ம சகோதரிகளையும். ஏம்மா கனிமொழி அக்கா, நீங்கள் உங்கள் புருஷனை விரட்டி விட்டு அவனோட கொள்கையை பின்பற்றுங்க. மதிவதனி, உனக்கும் 72 வயசில் மணியம்மையை கட்டினோம். இப்போ உனக்கும் வீரமணிக்கும் ஒரே அந்த உங்கள் தலைவர்களுக்கு பண்ண அதே வயசு தான். நீங்கள் என்னமும் ஜல்ஜா பண்ணிட்டு போங்க. எங்கள் வீட்டு பெண்களை ஏமா கெடுக்கீங்க? நீங்கள் எங்கள் வீட்டு பெண்களை நீங்கள் ஏன் கெடுக்கீங்க? நீங்கள் பெண்களை இப்படி இருங்க அப்படி இருங்க நீ சொல்ல நீ யார்? ஒன்றால் இப்போ ஏற்கனவே ஒருத்தி ஒன்றை மாதிரி உன் கருத்தை ஏற்றுக்கிட்டு தான் ஏற்கனவே ஒருத்தி வீடியோ போட்டிருக்கா. நான் சந்தோஷமாக இருக்கேன், என் இஷ்டத்துக்கு எங்கே வேணாலும் போகிறேன், என் இஷ்டத்துக்கு. நம்ம தமிழ் கலாச்சாரம் என்னது? அவரவர் இஷ்டத்துக்கு அலையிறது பேர் தான் தமிழக கலாச்சாரமா? நம்ம முன்னோர்கள் இப்படி தான் சொன்னாங்களா? பெண் விடுதலைன்னா என்ன? நீ நல்லா படி, நல்ல வேலைக்கு போ. எத்தனையோ பெண்கள் ஒரு பெண்களுக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களை மாதிரியா வாழ முடியும்? அக்கா தமிழிசை அக்காவாக இருக்கட்டும், டாக்டராக இருக்கலையா, அவங்க குடும்பத்தோடு இருக்கலையா? அக்கா வானதி சீனிவாசன் இருக்காங்க, அவங்க அக்கா இதோடு இருக்கலையா? இன்னும் எத்தனையோ இவங்க இருக்காங்களே. உங்களை மாதிரி அலைய சொல்லுதீங்களா என்ன? இந்த பெரியார் கொள்கை பெண்களை நீ உன் வீட்டு பெண்களை கூட்டி விடுங்களே, உன் வீட்டு பெண்களை போய் கை வைங்களே. அதை விட்டுட்டு படிக்கிற பெண்களையும் வேலைக்கு போகிற பெண்களையும் நீ கை வச்சுக்கிட்டு இருந்தனா நல்லா இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றம் பண்ணுவேன். நல்லா இது பண்ணி வச்சுக்கோ. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரத்தான் போகுது. அப்போ என் சகோதரி மேலே கை வைக்கத்தான் போகிறீங்க. உங்கள் குடும்பமே தரமட்டம் ஆகத்தான் போகுது. நீ டிஎம்கே ஆட்சியில் இருக்கும் போதெல்லாம் நீ ஆட்டம் போட்டுக்கிறலாம். டிஎம்கே ஆட்சி ஒன்று ஒரு வருஷம் தான் இருக்குது. உங்கள் தப்பெல்லாம் எங்கள் தலைவர் அண்ணாமலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கார். கண்டிப்பாக உங்களுக்கு தண்டனை உண்டு, அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. தமிழக ஒரே கொல்ல பெண்களுக்கு எதிரான குற்றம். இங்கே எவனோ அடிச்சுட்டு கிடந்து சாதி சண்டையை தூண்டி விடுத, எவனோ அடிச்சுட்டு கிடந்து மத சண்டையை தூண்டி விடுத. இந்த டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததுலேருந்து தமிழகம் ஒரு வன்முறை களமாக தான் தெரியுது. எங்கே திரும்பினாலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை. அதை பண்ணுறது யாருன்னு பார்த்தா டிஎம்கேக்காரன். அதுக்கு உறுதுணையாக இருக்கிறது இந்த காவல்துறை. இந்த காவல்துறை தயவு செஞ்சு நீதியரசர்கள் இந்த காவல்துறைகளுக்கு ஒரு மிகப்பெரிய இது நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் இவங்களை இல்லை தமிழகம் கெட்டு குட்டிச்சோராக போய் வாழவே முடியாத நகரமாக தமிழ்நாடு ஆயிரும்.
இனி ஒரு தரம் திமுககாரன் ஆட்சிக்கு வந்துட்டான் தமிழகத்தில் வாழவே முடியாத சூழ்நிலைகளை உருவாக்கிடுவாங்க. போதைப்பொருளை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுதா? போதைப்பொருளை கடத்தினது யார்? சாபர் சாதிக்குன்னு டிஎம்கேக்காரன். இந்த ஞானசேகரன் ஒருத்தனை அன்னைக்கே அடிச்சுக்கு அவனை கொன்றிருந்தா இன்னைக்கு ஈசிஆரில் அந்த 3 பெண்களை விரட்டியிருப்பானா? 3 பெண்களை அவன் விரட்டி போலீஸு அவன் டிஎம்கே கொடி கட்டியிருக்கோம் அவனை விட்டுருச்சு. அந்த பெண்களை போய் விசாரணை பண்ணிக்கிருக்கான். முட்டாளுங்களே, உங்கள் வீட்டில் உள்ள ஒரு பெண்ணுக்கு இப்படி நடந்தால் நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்களா? தயவு செய்து எங்களது தலைவர், மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இதில் எங்கள் தலைவர் மட்டும் இல்லைன்னா பெண்களுக்கு எதிராக இன்னும் குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். எங்கள் தலைவர் மட்டும் இதில் எங்கள் தலைவர் மட்டும் போராட்டமோ இதோ பண்ணலைன்னா இந்த 2 பிரச்சனையும் வெளியே வந்திருக்காது. பெண்களுக்கு கடவுள் மாதிரி எங்கள் அண்ணாமலை இருந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. எங்கள் அண்ணாமலையோட ஆட்சி நடக்கத்தான் போகுது. இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பண்ணுறவங்களையும் தூண்டி விடுறவங்களையும் கண்டிப்பாக உங்களுக்கு தண்டனை இருக்குது. முஸ்லீம் சகோதரர்களே, கிறிஸ்துவ சகோதரர்களே, இன்றைக்கி இங்கே நடக்கிற இதே நீ ஓட்டு போட்டு டிஎம்கேவை கொண்டு வர போகிற. இன்றைக்கி இங்கே இவன் பிள்ளைகளை எங்கள் பிள்ளைங்க மேலே கை வைக்கிறவன் நாளைக்கு ஓம் பிள்ளையும் கை வைப்பான் கண்டிப்பாக. இவன் காம கொடுறேன். இந்த பெரியார் உங்களுக்கு எதிராகவும் தான் செயல்பட்டுருக்கான். உங்களுக்கு எதிராக இவங்க நல்லா யோசிச்சு பாருங்கள். பெண்களே கல்யாணம் பண்ணிக்காதீங்கன்னு சொல்கிறது உங்களுக்கும் சேர்த்து தான், உங்கள் வீட்டு பெண்களுக்கும் சேர்த்து தான். கிறிஸ்துவ சகோதரர்களே, உங்கள் வீட்டு பெண்களுக்கும் தான். கல்யாணம் முடிக்காதீங்க, எவன் கூட நாளும் போங்க, எவன் கூட நாளும் இருங்க, உங்கள் இஷ்டத்துக்கு இருங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் உங்களுக்கும் தான், உங்கள் வீட்டு பெண்களுக்கும் தான். இவனுங்க இந்த பாஜக வந்த இந்த மாதிரி மொல்ல மாதிரித்தனம் முடிச்சவித்தனத்தை பண்ண முடியாதுங்கிறதுக்காண்டி தான் மக்கள் உங்களோட மனசில் பாரதிய ஜனதா கட்சியை ஒரு இந்த கட்சியை அவங்க தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கான். எதுக்கு தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கான்? உங்கள் மதம் உங்களுக்கு, எங்கள் மதம் எங்களுக்கு. இது உங்களுக்கும் நல்லா தெரியும், எங்களுக்கும் நல்லா தெரியும். ஆனால் இடையில இருக்கான இந்த புரோக்கரு பெரியார்னு ஒரு புரோக்கர் வந்தான், அப்புறம் கருணாநிதி வந்தான், அப்புறம் அன்பழகன், இப்போ முக ஸ்டாலின், இப்போ அந்த திராவிடர் கழக வீரமணி, கனிமொழி, இந்த மதிவதனி எல்லாவனும் புரோக்கர் மாதிரி இருந்து தான் செயல்படுறாங்க. நம்ம குடும்பமாக வாழணுமா? உங்கள் மதத்தை நீங்கள் பின்பற்றிக்கோங்க, எங்கள் மதத்தை நாங்கள் பின்பற்றிக்கிறோம். ஏன் மதத்தை தப்பாக நீ சொல்லாத, உன் மதத்தை தப்பாக நாங்கள் சொல்ல மாட்டோம். நீங்களும் எங்கள் மதத்தை தப்பாக சொல்லலை, நாங்களும் உங்கள் மதத்தை தப்பாக சொல்லலை. ஆனால் இடையில கிடக்கான இவனுங்க ஓட்டு பிச்சை வாங்கிறதுக்காக, இந்த ஓட்டு பிச்சை வாங்கிறதுக்காக நம்ம பெண்களை, நம்ம பிள்ளைங்களை இவன் கெடுத்து நாசமாக்கிடுவான். எங்கள் வீட்டு பிள்ளைகளை கை வைக்கிறவன் நாளைக்கு உன் வீட்டு பிள்ளைகளை கை வைக்காமல் என்ன செய்வான்? தயவு செய்து முஸ்லீம் சகோதரர்களே, கிறிஸ்துவ சகோதரர்களே, கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து டிஎம்கேக்கு ஓட்டு போடுற ஒவ்வொரு ஹிந்துக்களும் சிந்திச்சு பாரு. ஒவ்வொரு ஹிந்துக்களும், கிறிஸ்டின், முஸ்லீமும் சிந்திச்சு பார்த்து டிஎம்கேக்கு ஓட்டு போடுங்க. இன்னும் ஒரு டைம் இந்த டிஎம்கேக்காரன் ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா தமிழகத்தில் மக்கள் வாழ முடியாத சூழ்நிலை உருவாயிரும். எந்த பெண்களுமே வீட்டை விட்டு வெளியே வரவிடாத லெவலுக்கு இவன் பண்ணிடுவான். ஏன்னா காவல்துறை இவனுக்கு அடியாளாக இருப்பான். இவன் என்ன தப்பு வேணாலும் பண்ணுவான் டிஎம்கேக்காரன். அப்படி இல்லைனா இன்னும் ஒரு கல்லூரி வளாகத்துக்கு உள்ளே போய் அந்த கல்லூரி மாணவிக்கு இவன் பாலியல் பண்ணுவானா? அந்த மாணவி தைரியமான மாணவியாக இருக்க போய் கம்ப்ளைண்ட் சொல்லி அவளுக்கு 1000 கஷ்டங்கள் வந்துட்டு போட்டு என்ன மாதிரி இனிமேல் ஒருத்தி பாதிக்கப்படக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக கம்ப்ளைண்ட்டை கொடுத்து எங்கள் தலைவர் அண்ணாமலை போராட்டம் பண்ணி சவுக்கடி அடித்து அவனை உள்ளே தள்ளினார். ஆனால் அவ்வளோ பிரச்சனைக்கு மடுத்திலையும் அப்பாவை என்ன சொன்னார்? ஏன் தம்பினார். அப்போ இவன் என்ன பெண்களுக்கு பாதுகாப்பாக இருப்பான்? இந்த கனிமொழி எம்பி என்ன சொன்னாங்க? பெண்களே திருமணம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறா, அறிவுரை சொல்லுதா? அத்தனை பெண்கள் இருக்காங்க. அந்த பெண்களுக்கு மத்தியில் ஒரு 10 பெண்கள் கெட்டு போனாலும் அந்த 10 பெண்களை உன் வீட்டு பெண்ணு ஒன்றா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? தயவு செஞ்சு சிந்திச்சு உங்கள் மத கலாச்சாரம் உங்களுக்கு, எங்கள் மத கலாச்சாரம் எங்களுக்கு. எங்கள் வீட்டு பெண்களும் மாதிரி தான் உங்கள் வீட்டு பெண்களும். இவங்க பொதுவாக தான் சொல்கிறாங்க, பெண்கள் எல்லாத்துக்கும் தான் சொல்கிறாங்க கல்யாணம் முடிக்காதீங்கன்னு. நம்ம தமிழகம் கெட்டு குட்டிச்சோராக போயிடும், போதை கலாச்சாரமாக மாறிடும். டிஎம்கே ஒரு தடவை வந்தாங்கன்னா தமிழ்நாடு பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. உங்கள் வீட்டு பையனை பூரா குடிக்க வச்சு அடிமையாக்கி போதைக்கு அடிமையாக்கிடுவான். தயவு செஞ்சு சிந்திச்சு செயல்படுவீங்கன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.